ஏஜென்ட்ஸோட டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன, ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கஸ்டம்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி அந்த பிஸ்னஸோட கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி, ஏஜென்ட்டோட டியூட்டி. டியூட்டி டூ ஆக்ட் அக்கார்டிங் டு த டைரக்ஷன் ஆர் கஸ்டம்ஸ் ஆஃப் ட்ரேட். அதான் அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாரோ அது மாதிரி செய்யணும். இல்லாட்டி அவர் ஏதாவது சொல்லலைன்னா அந்த ட்ரேட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ட்ரேடோட கஸ்டம்ஸ் இருக்கும்ல அது மாதிரி நடக்கணும். இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 211 சொல்லியிருக்காங்க. டியூட்டி டு ஃபாலோ கஸ்டம்ஸ் அந்த பிரின்சிபல் ஹேஸ் நாட் கிவன் எனி இன்ஸ்ட்ரக்ஷன். எப்போ பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலையோ அப்போ தான் கஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் டியூட்டி என்னன்னா டியூட்டி ஆஃப் ரீசனபிள் கேர். அவங்க வந்து பார்க்குற டியூட்டியில் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துருக்க டியூட்டியில் அவங்க ரீசனபிள் கேர் எடுத்து பண்ணணும். ஸ்கில்ஸ் அண்ட் டெலிஜென்ஸ் ஃப்ரம் ஏஜென்ட். ஸ்கில்ஸோடையும் டெலிஜென்ஸோடையும் அந்த வேலையை பார்க்கணும். அதுதான் அந்த ரீசனபிள் கேராக வந்து சொல்கிறாங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்கன்னா 212 சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஏஜென்ட் இஸ் பவுண்ட் டு கண்டக்ட் த பிஸ்னஸ் இஸ் சப்போஸ் டு கண்டக்ட் வித் as much skill as a person at his position ordinarily holds. ஒரு ஏஜென்ட்டாக அவர் என்னென்ன பண்ணணுமோ அந்த ரீசனபிள் கேரோடையும் ஸ்கில்லோடைய டெலிஜென்ஸோடையும் அவர் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலன்னா அவர் லைபிள் ஆவார். Agent is always bound to act with reasonable care, skill, diligence as he possesses and to make compensation to his principal in respect of direct consequence of neglect, want of skill or misconduct. ஒருவேளை அவர் அந்த எந்த ஸ்கில்லோட பண்ணாமல் டெலிஜென்ஸோட பண்ணாமல் ரீசனபிள் கேரோட பண்ணாமல் இருந்தால் அதனால வர கான்சிக்வன்ஸுக்காக இவர் வந்து காம்பன்சேஷன் பண்ணணும். யாருக்கு? பிரின்சிபலுக்கு. தேர்ட் டியூட்டினா டியூட்டி டு மெயின்டைன் அக்கௌண்ட். இது என்ன செக்ஷன் 213 சொல்லியிருக்காங்க. an agent is supposed to show the relevant account to the principal and when the principal demands. பிரின்சிபல் கேட்கும்போது அவங்க என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம பிரின்சிபல்கிட்ட சொல்லணும். அவர் உண்மையாக இருக்கணும். அப்புறம் கரெக்டாகவும் ப்ராப்பர் அக்கௌண்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரான்சாக்ஷன் அவர் பிரின்சிபலுக்கு பிஹாஃபாக அவர் பண்ணியிருப்பார், ஆன் பிஹாஃபில் பண்ணியிருப்பார்ல ஒரு ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக அவர் மெயின்டைன் பண்ணி பிரின்சிபல் எப்போல்லாம் கேட்குறாரோ அப்போல்லாம் கொடுக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. டு பி ப்ரிப்பேர்ட் ஆல் டைம் டு ப்ரொடியூஸ் தம் டு ஹிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் டியூட்டி என்னன்னா டியூட்டி டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரைட்ஸ் ஆஃப் பிரின்சிபல் when agent deal on his own account in business of agency without principal consent. இது வந்து செக்ஷன் 215 சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பிரின்சிபல் when agent deal on his own account in business of agency without principal consent. If agent deal on his own account in the business of agency without the first obtaining the consent of the principal and acquainting him with all material circumstances which have come to his own knowledge on the subject, the principal may repudiate the transaction if the case show either material fact has been dishonestly concealed from him by the agent or the dealing of the agent have been disadvantageous to him. அதாவது பிரின்சிபல் கன்சென்ட் இல்லாமல் ஏஜென்ட் ஏதாவது பண்ணியிருந்தாரோ ஏதாவது ஒரு டீலிங் பண்ணியிருந்தாரோ அது வந்து பிரின்சிபல் வந்து ரெப்யூடியேட் பண்ண முடியும் அந்த டிரான்சாக்ஷனை. எப்போனா அவர் டிஸ்ஹானஸ்ட்டாக அதை கன்சீல் பண்ணிக்கணும், அவர்கிட்ட வந்து மறைச்சிருக்கணும். அப்புறம் டீலிங் ஆஃப் ஏஜென்ட் ஹாவி டிஸ்அட்வான்டேஜ். அவர் ஏதாவது ஒரு டீலிங் பண்ணியிருக்காரு தேர்ட் பர்சனோட அது வந்து பிரின்சிபலுக்கு டிஸ்அட்வான்டேஜாக முடிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ அவர் வந்து ரெவாகேட் பண்ண முடியும். அது வந்து ரைட்ஸ் ஆஃப் பிரின்சிபல். நெக்ஸ்ட் இந்த டியூட்டி டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல செக்ஷன் 216 சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 216 என்ன சொல்லுன்னா பிரின்சிபல் ரைட் டு பெனிஃபிட் கெயின் பை ஏஜென்ட் டீலிங் ஆன் ஹிஸ் ஓன் அக்கௌண்ட் இன் பிசினஸ் ஆஃப் ஏஜென்சி. அவர் அந்த ஏஜென்சியில் இருக்காரு, அந்த ஏஜென்சி என்ன ஒர்க் சொல்லியிருக்கோ அதை வந்து அவர் பெனிஃபிட்காக பண்ணுறாரு. அந்த பெனிஃபிட்ல கிடைக்கிறத ஏஜென்ட் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஏஜென்ட்டுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. அந்த பிஸ்னஸில் அவர் ஏதாவது அவரோட அக்கௌண்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணாருன்னா அந்த ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணாருன்னா பிரின்சிபல் ஹாவ் த ரைட் டு கிளைம் த பெனிஃபிட். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுவார், ஏ டைரக்ட்ஸ் பி ஹிஸ் ஏஜென்ட் டு பை எ சர்டன் ஹவுஸ் ஃபார் ஹிம். அதாவது ஏ வந்து பிட்ட சொல்கிறாரு, பி வந்து ஏவோட ஏஜென்ட்டு, ஏ அந்த பிரின்சிபல் வந்து ஏஜென்ட் சொல்கிறாரு எனக்கு ஒரு ஹவுஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. பி என்ன சொல்கிறாரு, இல்லை அது வாங்க முடியாது அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. அண்ட் போய் சொல்லிட்டு அவருக்கு அந்த ஹவுஸை வாங்கிக்கிறாரு. ஆனால் ஏ வந்து பின்னாடி அதை வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு, பண்ணிட்டு பி ஹேஸ் பாட் த ஹவுஸ் ஃபார் ஹிம்செல்ஃப்ங்கிறத கண்டுபிடிச்சாரு. அண்ட் கம்பல் ஹிம் டு செல் இட் டு ஏக்கு வந்து திருப்பி செல் பண்ணுறதுக்காக கம்பல் பண்ணலாம், த பிரைஸ் ஹி கேவ் ஃபார் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட 5th டியூட்டின்னா ஏஜென்ட்டோட கம்யூனிகேட் வித் பிரின்சிபல் அண்ட் டு அப்டைன் பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து பிரின்சிபலோட பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பிரின்சிபல்கிட்ட சொல்லணும் ஆஸ் அ ஏஜென்ட்டாக. அதுதான் அவரோட 5th டியூட்டி. டியூட்டி டு ரிமிட் சம்ஸ். இது வந்து செக்ஷன் 218 சொல்லியிருப்பாங்க. த ஏஜென்ட் இஸ் பவுண்ட் டு பே டு ஹிஸ் பிரின்சிபல் ஆல் சம் ரிசீவ்டு ஆன் ஹிஸ் அக்கௌண்ட்டு. அவர் என்னென்னலாம் ஏஜென்ட் வந்து பிரின்சிபல் பிஹாஃபாக அவர் வந்து ரெமுனரேஷனோ ஏதோ வாங்கியிருந்தாரோ அது எல்லாமே பிரின்சிபல்கிட்ட கொடுத்துடணும். இதை ஏஜென்ட் இஸ் பவுண்ட் டு பே டு ஹிஸ் பிரின்சிபல் ஆல் சம்ஸ் ரிசீவ்டு ஆன் ஹிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூட்டி டு மேக் சீக்ரெட் ப்ராஃபிட். Another aspect of this principle is the duty of the agent not to make any secret profit in the business of agency. அவர் வந்து டியூட்டி நாட் டு மேக் சீக்ரெட் ப்ராஃபிட். எந்தாவது அந்த கோர்ஸ் ஆஃப் ஏஜென்சியில் அவர் எந்த வித சீக்ரெட் ப்ராஃபிட்டும் மேக் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து 8th டியூட்டி என்னன்னா டியூட்டி நாட் டு டெலிகேட் ஹிஸ் அத்தாரிட்டி. The principal chooses a particular agent because he has trust and confidence in his integrity and competence. பிரின்சிபல் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஏன்னா ட்ரஸ்ட்டுனாலேயும் அவர் மேலே அவர் இன்டிகிரிட்டி மேலே இருக்க கான்ஃபிடென்ஸாலேயும் தான்.
Ordinarily, therefore, the agent cannot further delegate the work which has been delegated to him by his principal. அவர் பிரின்சிபல்னால கொடுத்த ஒரு வேலையை அவர் திருப்பி இன்னொரு பர்சனுக்கு டெலிகேட் பண்ணக்கூடாது. Therefore, the agent cannot further delegate the work which has been delegated to him. இதில் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. The agent may delegate the work to another. நேச்சர் ஆஃப் ஒர்க்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு மூலமாக டெலிகேட் பண்ணலாம். அது என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் கேன் டெலிகேட் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் ஒர்க். சம்டைம்ஸ் த வெரி நேச்சர் ஆஃப் ஒர்க் மேக்ஸ் டு நெசசரி ஃபார் த ஏஜென்ட் டு அப்பாயிண்ட் எ சப் ஏஜென்ட். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்காக இருக்கும், அதை சப் ஏஜென்ட் இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரேட் கஸ்டம்ஸ், சப் ஏஜென்ட் மே பி அப்பாயிண்டட் அண்ட் ஒர்க் delegated to him if there is ordinary custom of trade to that effect. இப்போ ட்ரேட் கஸ்டமோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, த ஆர்கிடெக்ட் ஜென்ரலி அப்பாயிண்ட் சர்வேயர்ஸ். அதாவது ஆர்கிடெக்ட்ஸ் எப்பயுமே சர்வேயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஆர்கிடெக்ட்ஸே ஒரு ஏஜென்ட்ஸ் தான், அவங்க ஒரு ஏஜென்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரியல் ஆக்ஷன், an agent cannot of course delegate acts which he has expressly or implicitly undertaken to perform personally. Example, act requiring personal professional skill, but the agent may delegate act which are purely ministerial in nature. Example, authority to sign. அதுக்கப்புறம் ஃபோர்த் principal consent. The principal expressly allow his agent to appoint a sub-agent. His consent may also implied from the conduct of the parties. The principal may ratify his agent unauthorized delegation. செக்ஷன் 191 அப்படிங்கிறது தான் சப் ஏஜென்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அப்பாயிண்டட் பை ஆர் ஆக்டிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒரிஜினல் ஏஜென்ட் இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சி. இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஏஜென்சியில் ஒரிஜினல் ஏஜென்ட்டுக்கு கண்ட்ரோலில் யாருக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள தான் சப் ஏஜென்ட்டுன்னு சொல்லுவோம். வித்து பிரின்சிபல்ஸ் கன்சன்ட்டோடு ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களும் ஒர்க் பண்ணலாம், அவங்கள தான் சப் ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ ஏஜென்ட் யாருக்கும் பிரின்சிபலுக்கு தெரியாமல் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தார், டெலிகேட் பண்ணியிருந்தார் அவர் ஒர்க்குனா, அந்த பிரின்சிபல் ஒரு வேளை ஒத்துக்கிட்டாருன்னா, அவர் ராட்டிஃபை பண்ணார்னா அதை அத்தாரைஸ் பண்ணலாம்.